வணக்கம். மெனு மான்ஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ கேவுரு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாரம்பரிய முறையில் கேவுரு கூழ் செய்வோம். இது ஆடி மாதன்றதுனால நிறைய பேர் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு கேவுரு கூழ் செஞ்சு ஊற்றுவாங்க. அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். எல்லோரும் கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள். கேவுருக்கு இன்னொரு பேர் கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நான் இதில் 2 கப்பு கேவுரு மாவு எடுத்து, அதேமாரி கேவுரு மட்டும் போட்டு செய்யக்கூடாது. குருண அரிசி இருக்குது பாருங்கள், குருண அரிசி. இது நான் சிகப்பு அரிசி வச்சுருக்கேன், நொய் அரிசி இல்லை வெள்ளையிலையும் இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது சிகப்பு அரிசி. இது போல் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணால், ஆனால் குருணையாம், வரகு, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நான் கேவுரு கூழ் செஞ்சுருக்கேன். அது வர வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவில் கேவுரு மாவுக்கு 1 ஸ்பூனு அரிசி எடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன், 2 கப் போட்டிருக்கேன், அதனால் 2 ஸ்பூனு அரிசி. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வைக்கணும். இதை பாருங்கள், இதை நேற்று நைட்டே நான் கரைச்சி வச்சுட்டேன். கெட்டி இல்லாமல் கரைக்கணும். அதை எப்படி கரைக்கணும், ஸ்பூனால் கையாலாம் நான் கரைக்கல. இந்த பீட்டர் ஒன்று வச்சுருக்கேன் நான், ஹேண்ட் பீட்ரு. அதால் கரைச்சினா ஸ்மூத்தாக கரையும், கட்டியும் இருக்காது. இங்கே பாருங்கள், நேற்று நைட்டே கரைச்சி வச்சதுனால கொஞ்சம் புளிச்சிருக்கு. அதனால் நைட்டே தான் அதை கரைச்சி வைக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை வேக வைப்போம். பாருங்கள், நொய் அரிசி கழுகி இந்தமாரி சட்டியில் போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ அந்த கேவுரு மாவு 2 கப்பு எடுத்துருந்தேன் இல்லையா, அதனால் 8 கப்பு தண்ணி எடுக்கணும். அந்த 8 கப்பு தண்ணியிலே 3 கப்பு தண்ணியை ஊற்றி இந்த அரிசியை போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த அரிசி வெந்ததுக்கப்புறமும் மிச்சம் ஒரு 5 கப்பு இருக்குல்ல, அதையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு திருப்பி தலைப்பலான்னு கொதிக்க விடணும். கேவுரு மாவு காய்ச்சி வச்சுருக்கிறத ஊற்றி கிண்டணும். பழகின சட்டி தான் எடுக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம புதுசாக வாங்குகிற மண் சட்டியெல்லாம் எப்படி பழக்கிறதுன்றது நான் போடுறேன் உங்களுக்கு. இது நல்லா பழகின சட்டி. இதில் தான் இப்போ நான் நொய் அரிசியை வேக வச்சுருக்கேன். அரிசி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும், நொய் அரிசி. இப்போ இதை மூடி போட்டு மூடிடணும். இந்தமாரி ஓட்டை உள்ள தட்டில் போட்டு மூடினீங்கன்னா பொங்கி பொங்கி ஊற்றாது, சீக்கிரம் வேகும். அதனால் தட்டு போட்டு இப்போ மூடி இருக்கிறேன். உங்கள்கிட்ட ஓட்டப்பட்ட வடிதட்டு மாரி இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சட்டியோட வாய் தெரிகிற மாதிரி இப்படி கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி மூடி வைங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு. நான் வச்சிருக்க தண்ணியை அதையும் ஊற்றிக்குவோம். மிச்சம் 5 டம்ளர் தண்ணி. இப்போ இது நல்லா கொதி வந்தோடனே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கரைச்சி வச்சுருக்க கேவுரு மாவை இப்படி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு கட்டை கரண்டி வச்சு தான் கிண்டணும். அதாவது உடாலான கரண்டி. நீங்கள் வேறு இதில் செஞ்சிங்கன்னா சூடு தாங்காது. இது கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும், புரியுதுங்களா? இது கட்டி பிடிக்கக்கூடாது. இது நான் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருக்கேன். எதுக்குன்னா நான் கூழாக தான் செய்ய போகிறேன். சில பேர் களி மாரி செஞ்சு தண்ணியில் உருட்டி போட்டு வச்சுக்குவாங்க. அதை 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நான் வெஜிடேரியன் உள்ளவங்களாம் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் உள்ளவங்க மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாகுதுன்னு பாருங்க. எனக்கு கட்டை கரண்டி கூட எனக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இதுலேயும் நல்லா பிடிக்காமல் வரும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும். மெயினான ஒரு இது உப்பு இப்போ நம்ம போடவே கூடாது. எப்பயுமே காய்ச்சி வச்சுக்கணும். எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் உப்பை ஆட் பண்ணணும். எனக்கு இந்த கரண்டியை விட இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அடியிலையும் சட்டிலையும் பிடிக்காது. இதை வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்பேன். திக்காக போகுது. கை விடாமல் கிளறிட்டே இருக்கும்போது தெரிக்கும். பபிள்ஸ்லாம் வெளில வரும். கொஞ்சம் நீட்டு கரண்டியாக வச்சுக்கோங்க, கட்டை கரண்டி.
ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சுடுங்க. இதுக்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அது என்னன்னா, தண்ணியை கையில் இப்படி தொட்டுக்கணும். இங்கே பாருங்க, தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி கை வச்சு பார்க்கணும். கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுது பாருங்கள். ஒட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒவ்வாமல் வந்துடும் வயிற்றுக்கு. நீங்கள் வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 12 நிமிஷம் கை விடாமல் கிளறினீங்கனாலே வெந்துடும். சில பேர் சூடு தாங்க மாட்டீங்க, அதனால் கை வச்சு இந்தமாரி பதம் பார்க்க முடியுமான்லாம் நினைப்பீங்க. அதனால் மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் ஒரு 12-15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் சிம்மிலே வச்சு. ஆனால் கை அசராமல் கிளறணும். கலர் இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் எனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் வச்சா போதும். நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். 1 நிமிஷம் வச்சா இப்போ கூழ் ரெடி ஆகிடும். இந்த கூழை சூடாக குடிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு மோரோ தயிரோ போட்டு சாப்பிட்லாம். இதில் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா தண்ணி ஆக்கி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி மோர் ஊற்றி சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். உடம்பு சூடு ஆனவங்களாம் இதை குடித்தா உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதாவது உடம்பு வெப்பநிலையை சமன்படுத்தி வச்சுருக்கோம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கெலாம் நல்ல வலுவு. நம்ம 40 வயசுலாம் தாண்டும் போதெல்லாம் நமக்கு முட்டு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது சொல்கிறோம்ல, வாரத்துக்கு ஒன்றோட இந்தமாரி கூழை கிண்டி சாப்பிட்டா நல்லது. சில பேர் கரைச்சியும் குடிச்சிருவாங்க. கூழுனா கரைச்சி குடிக்கிறது. கருவாட்டு குழம்பு இல்லை புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து இன்னும் திக்கான பதத்தில் வரணும். இது வந்து நம்ம கூழுக்கு தான் செஞ்சுருக்கோம். இதுவே ஆறுச்சுன்னா நமக்கு களிமேறு தான் இருக்கும். சட்டியை நிறுத்தினாலும் இது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஏன்னா சட்டியில் உள்ள சூடு அடங்குற வரையும் கொதிக்கும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை பார்த்தீங்களா, வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் மேலே ஒரு ஏடு மாரி படியும். அந்த ஏடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இந்தமாரி கோலில் மூடி வச்சு மூடிக்கலாம். அப்பப்போ இடையில வந்து இந்தமாரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏடு மாரி வராது. இது எப்படி கரைக்கலான்றதை பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்புக்கு நல்ல சத்து, இரும்பு சத்து இருக்குது. அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளோட இரத்த சோகை நோயை குணமாக்குது. இல்லை அமினோ அமிலம் வந்து பசி உணர்வு வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் டயட் கான்ஷியஸ் உள்ளவங்க, உடல் ஏற குறைக்கணுன்றவங்கெல்லாம் இதை கூழ்க்க செஞ்சு சாப்பிட்லாம். பசி உணர்வு வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குன்றதுனால நீரிழிவை கண்ட்ரோலில் வச்சுக்கும். நல்ல எலும்புக்கு நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு முடி கொட்டுறதெல்லாம் கூட நின்றுடும். உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வச்சுக்கும். பாருங்கள், மூடியை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஏடு மாரி பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஏடை நம்ம என்ன பண்ணோம், இடைக்கிடையே வந்து இப்படி கிண்டி விட்டோம்னா ஏடு வராது. ஏடு வந்ததுன்னா இன்னும் ஒரு லேயராக எடுத்து போட்டு பாலெல்லாம் எடுத்து போடுறோம்ல, அதுமாரி எடுத்து போட்டுக்கலாம். நான் இடையிட வந்து இப்படி கிளறி விட்டுருப்பேன். இப்போ பாருங்கள், கூழ் ஆறிடுச்சு. இப்போ எடுத்து கரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல ஒரு லேயர் வரும்ன்ட்டு. அப்படியே எடுத்துனீங்க அழகாக வரும். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு இப்படி எடுத்துனீங்கன்னா அப்படியே வந்துடும். அதை எடுத்துடலாம். ஆடை அதுதான் இடையில வந்து கிண்டிகிட்டு இருப்போம். நான் அந்த காமிக்கிறதுக்காக, உங்களுக்கு அந்த லேயர் காமிக்கிறதுக்காக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கூழை சர்வ் பண்ணுவோம். கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக இருக்குது. இது வந்து தயிருக்காக எடுக்கிறேன். அப்படியே தயிர் ஊற்றி கிண்டி உப்பு போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அது கூழ் கரைக்க போகிறேன். இதில் சின்ன வெங்காயம், மாங்காய், கேரட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். அம்மன் கோயிலில் கூழா ஊற்றும் போது இந்த கூழில் கொஞ்சம் வேப்பிலையும் உருவி போட்டு ஊற்றுவாங்க. பாருங்கள், மாங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மாங்காய், பச்சை மிளகாய், மல்லித்தழை கொஞ்சோடு போட்டுருக்கேன். மல்லித்தழை நிறையா போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். கேரட்டு, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம கூழில் போட்டு கரைப்போம். மோர் ஊற்றி
வெங்காயம் போட்டாச்சு, கேரட் போட்டாச்சு, மல்லித்தழை, பச்சை மிளகா. சின்ன பிள்ளைங்க குடிப்பாங்கன்னா பச்சை மிளகா போட வேணாம். ஆனால் இதையே நல்லா பிஞ்சு பச்சை மிளகாய் பார்த்து தான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மாங்காய். இப்போ மோர் ஊற்றிக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது தூள் உப்பு போட்டுருக்கேன். நல்லா கிண்டிட்டு இன்னும் தண்ணி வேணால் நிறைய ஆட் பண்ணிவிடுவாங்க. கோயிலில் கூழ் ஊற்றும் போது அதில் நல்லா வேப்பிலையை ஒரு கைப்பிடி உருவி அந்த கூழிலே போட்டு நல்லா கலக்கி ஊற்றுவாங்க. அதுவும் ஒரு மெடிசினல் வேல்யூ. திக்காக இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா மோர் இருந்ததுன்னா மோர் ஊற்றிக்கோங்க. என்ன கெட்டியாக இருக்குது, கை வச்சு கலக்கல, அந்த பீட்டராலே கட்டிச்சிக்கனாலே நல்லா ஸ்மூத்தாக கலங்கிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷு தொட்டுக்க மோர் மிளகா வறுத்தது, கொத்தரங்காய் வறுத்தது தொட்டுக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது, தேவையில்லை. வேணுன்றவங்க தொட்டுக்குவாங்க. நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். பாருங்க, இப்போ கூழை ஊற்றிட்டேன். கார்னிஷிங்க்கு இந்த கேரட்டு, வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், மல்லித்தழை. அதுக்கு தொட்டுக்கல கொத்தரங்காய் வறுத்தது, மோர் மிளகா வறுத்தது. இது ஏற்கனவே நான் மோர் மிளகாய் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மிளகாய் வறுத்தது தான் இது. சிலருக்கு போகி அன்னைக்கு கூட கூழ் ஊற்றுற பழக்கம் உண்டுங்க. வீட்டு தெய்வங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வச்சு அதுலேயும் வேப்பிலையை உருவி போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லோரும் வீட்டுக்கும் கொடுப்பாங்க. போகி அன்னைக்கு வீட்டு குல தெய்வத்துக்கும் கும்பிடுவாங்க, வீட்டு தெய்வங்களுக்கும் கும்பிட்டு இந்தமாரி கூழ் ஊற்றுற வழக்கம் இருக்குங்க. தயிர் ஊற்றி சாப்பிடும்போது கெட்டியாகவே சாப்பிட்டுக்கலாங்க. தயிர் துவைச்சி வச்சுருக்கேன். இந்த தயிரை போய் இதில் ஊற்ற போகிறேன். தயிர் ஊற்றி வச்சு பாருங்கள். அதையும் நல்லா கரைச்சிக்கலாம். கை விட்டு கரைக்க மாட்டேன், இதாலே கரைச்சிடுவேன். இது கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கல்ல சைட் டிஷ்ஷு ஒரு மிளகா ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் இதில் வேறு ஒன்றும் போடல பாருங்கள், வெறும் உப்பு இது தான் போட்டேன். இது பச்சை மிளகாய் கீனி அது உள்ளார உப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். சில பேர் அப்படியே இதில் இந்த பச்சை மிளகாயை நேராக தொட்டுக்குவாங்க. இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பாருங்கள், கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற கூழ். புளிக்குழம்பு, முருங்கீரை சுண்டி வச்சு கருவாட்டு குழம்பு எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. கெட்டியாக உள்ளது பாருங்கள், கரைச்சி வச்சது. எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குல்ல. இன்னும் கெட்டியாத உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்குவாங்க. ஒரு வாரத்துக்கு இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி.